தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் கனமழை எச்சரிக்கை. இந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நம்ம மாநிலம் வெள்ளத்தை சந்திக்க தயாரா இருக்கா? சும்மா பேச்சளவில் இல்லாம அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்ஸ், டேட்டாவை வச்சு சில முக்கியமான கேள்விகளை நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல வாங்க ஒரு 10 வருஷம் பின்னாடி போவோம். 2015 சென்னை வெள்ளம் நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஆனா அது பத்தின அரசாங்கத்தோட தணிக்கை அறிக்கை, அதாவது சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொன்னுச்சு தெரியுமா? அது வெறும் மழை வெள்ளம் இல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு அடிச்சு சொல்லுச்சு. அதாவது இதுக்கு காரணம் இயற்கை இல்ல, நம்ம சிஸ்டம்ல இருந்த கோளாறுகள் தானே. அப்போ அந்த பேரழிவு நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இப்போ மறுபடியும் மழை நிக்குது. இப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இத்தனை வருஷத்துல இத்தனை எச்சரிக்கைகளுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஏதாவது மாறி இருக்கா, இல்ல நாம இன்னும் அதே இடத்துல தான் நிக்கிறோமா? சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல வார்னிங் சிஸ்டம்ஸ், அதாவது எச்சரிக்கை அமைப்புகள். டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்திருக்கு, ஆனா வெள்ளம் வரப்போகுதுங்கிற எச்சரிக்கை சரியான நேரத்துல சரியான மக்களுக்கு போய் சேருதா? இதுதான் நம்பர் 1 கேள்வி. பாருங்க, கனமழை எச்சரிக்கை வந்தா அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள வெள்ளபாயம் இருக்கிற கிராமங்கள்ல இருந்து மக்களை வெளியேத்திருவோன்னு அரசாங்கத்தால ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த ஒரு உத்தரவாதம் தான் உயிரை காப்பாத்துறதுக்கும் உயிரை இழக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொதுவான வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இது ஏதோ தியரி இல்ல. போன வருஷம் டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டுல என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். முன்கூட்டியே செயல்படாம வெள்ளம் வந்த பிறகு நம்ம ரியாக்ட் பண்ணா அதோட விளைவுகள் எவ்ளோ மோசமா இருக்கும்னு அந்த சம்பவம் நமக்கு அப்பட்டமா காட்டுச்சு. ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்றாங்க, மாநிலம் முழுக்க 1400 ஆட்டோமேட்டிக் மழைமானி வச்சிருக்கோம், ரியல் டைம்ல மானிட்டர் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த 1400ல எத்தனை மிஷின் உண்மையிலே வேலை செய்யுது, எத்தனை மிஷின்ல இருந்து டேட்டா ஒழுங்கா தங்குதடை இல்லாம வந்து சேருது? ஏன்னா கருவி இருந்தா மட்டும் போதாது, அது சரியா வேலை செய்யணும். சரி, இந்த கம்யூனிகேஷன் கேப்பை சரி பண்ணத்தான் அரசாங்கம் டிஎன் அலர்ட்னு ஒரு புது ஆப் கொண்டு வந்தாங்க. பேப்பர்ல பார்த்தா இது ஒரு சூப்பரான ஐடியா. மக்களுக்கு நேரடியா வானிலை, மழை அளவு, வெள்ள அபாயம் பத்தின தகவல்களை தமிழ்லயே கொடுக்கற ஒரு ஆப். ஆனா ஒரு ஆப்போட வெற்றிங்கிறது அதோட டவுன்லோட் கணக்குல இல்ல. இப்போ நவம்பர் 5-6 தேதிகள்ல கனமழை பெஞ்சப்போ உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள்ல இருந்த மக்களுக்கு மழை வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆப் மூலமா வார்னிங் போச்சா? அதுதான் உண்மையான டெஸ்ட். சரி, வார்னிங் சிஸ்டம்ஸ பத்தி பார்த்தோம். அடுத்ததா நம்மளோட பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது வெள்ளத்திலிருந்து நம்ம நகரங்களையும் ஊர்களையும் காப்பாத்த கட்டப்பட்டு இருக்கிற கட்டமைப்புகள், அது எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? சென்னைய மட்டும் எடுத்துக்கிட்டா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கடந்த 4 வருஷத்துல மழைநீர் வடிகாலுக்காக செலவு செஞ்ச தொகை எவ்ளோ தெரியுமா? 5200 கோடி ரூபாய். இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. இதனால வெள்ள ஆபாயம் இருந்த 87 இடங்கள்ல 85 இடங்கள் இப்ப பாதுகாப்பாயிடுச்சுன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா இந்த சார்ட் பாருங்க, இதுதான் ஜூலை 2025ல இருந்த நிலைமை. 74% வேலை தான் முடிச்சிருக்கு, இன்னும் 26% வேலை பாக்கி. அதுவும் ரொம்ப முக்கியமான 2 இடங்கள்ல இன்னும் வேலையே முடியல. அப்போ கால்வாசிக்கு மேல வேலை முடியாம இருக்கிற இந்த சிஸ்டத்தை ஒரு பெரிய மழை வந்தா எப்படி முழுசா நம்புறது? இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் உடனடி ஆபத்து நம்ம கண்முன்னாடியே இருக்கு. சென்னைக்கு குடிநீர் தர்ற முக்கிய ஏரிகள் பூண்டி, செம்பரம்பாக்கம், இதெல்லாம் ஏற்கனவே 89%, 94% நிரம்பிடுச்சு. கனமழை வர்றதுக்கு முன்னாடியே வினாடிக்கு ஆயிரக்கணக்கான கனாடி தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? 2015 வெள்ளத்தோட மிகப்பெரிய தவறே இதுதான். சரியான நேரத்துல திட்டமிடாம கண்டபடி அடையாறுல தண்ணிய திறந்து விட்டதால தான் ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைமை பேரழிவா மாறுச்சுன்னு சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லிச்சு. இப்போ அதே மாதிரி ஏரிகள் நிரம்பி வழியற நிலைமையில அதிகாரிகள் மறுபடியும் அதே இக்கட்டான சூழல்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. தலைமை, அதாவது யார் எதுக்கு பொறுப்பு? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்மளோட நிர்வாக அமைப்புகள் உண்மையிலேயே வலுவா இருக்கா? ஒரு அதிர்ச்சியான உண்மையா பாருங்க. 2013ல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்ன உருவாக்குறாங்க. எதுக்கு? பேரிடரை சமாளிக்க. ஆனா 2013ல இருந்து 2015 வரைக்கும், அதாவது 2 வருஷமா அந்த ஆணையம் ஒரு மீட்டிங் கூட நடத்தல. அப்புறம் டிசம்பர் 2015ல ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நடக்குது. அப்போ இன்னைக்கு அந்த ஆணையம் சரியா செயல்படுதாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா?
2015 சிஏஜி ரிப்போர்ட்ல சுட்டிக்காட்டப்பட்ட தோல்விகள் 1-2 அணைகளுக்கு அவசரகால செயல் திட்டம் இல்ல, எந்தெந்த பகுதி எவ்வளவு மூழ்குன்னு மேப் இல்ல, துறைகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பே இல்ல, முக்கியமான வடிகால் திட்டங்கள் முடிக்கப்படலன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷத்துல இந்த அடிப்படை கோளாறுகள்ல எத்தனை சரி செய்யப்பட்டிருக்கு? அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பரிந்துரை வெள்ள சமவெளி மண்டல சட்டம்னு ஒன்னு கொண்டு வாங்க. அதாவது ஆத்தோரங்கள்லயும் வெள்ளம் வர்ற பகுதிகள்லயும் இனிமே எந்த கட்டுமானத்துக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. அப்போதான் நாமளே பிரச்சனையே இன்னும் பெரிதாக்காம தடுக்க முடியும். ஆனா 9 வருஷம் கழிச்சும் அந்த சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படல. அப்போ டெவலப்பர்ஸ் இன்னைக்கும் சட்டப்படியே ஆபத்தான பகுதிகள்ல கட்டிடம் கட்டிட்டு தான் இருக்காங்களா? இந்த ஒரு கேள்வியே போதும் அரசாங்கம் மக்களோட பாதுகாப்புக்கா இல்ல கமர்ஷியல் லாபத்துக்கான்னு தெரிஞ்சுக்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஆபத்து வெறும் வானத்திலிருந்து வர்ற மழையில இல்ல, பல வருஷங்களா தொடர்ற இந்த அலட்சியம், நாம கேக்குற கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லாதது, இந்த மௌனம்தான் உண்மையான ஆபத்து. 2015 இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறத நாம பார்க்கலாம். முதல்ல ஒரு பேரழிவு நடக்குது, அப்புறம் ஒரு தணிக்கை அறிக்கை வந்து சிஸ்டம்ல இருக்கிற தப்பையெல்லாம் சுட்டி காட்டுது, அதுல முக்கியமான பரிந்துரைகளும் செய்யப்படுது. ஆனா வருஷங்கள் ஓடி போகுது, நாம கேட்ட கேள்விகள் அப்படியேதான் இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. ஏரிகள் 94% நிரம்பியிருக்கு, கனமழை வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் தண்ணிய திறந்து விடாம காத்திருக்கலான்னு முடிவு செஞ்சது யாரு? அந்த முடிவு முறையான ஒரு புரோட்டோகால் படி எடுக்கப்பட்டதா இல்ல வெறும் யூகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதா? ஏன்னா இது வெறும் ஆப்ஸ் பத்தினதோ இல்ல பில்டிங் பத்தினதோ இல்ல, இது நேரடியா மக்கள் உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல செய்யற ஒரு சின்ன தப்புக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை ரொம்பவே அதிகம்னு வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப பாட சொல்லி கொடுத்துட்டே இருக்கு.